இங்கே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இங்கே பாருங்க, நான் கொட்டமுத்து ஒடிச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட ஒரு வீடியோ போடுறேன்னு. நல்லா கொட்டமுத்து ஒடிச்சாச்சு. ஒடிச்சு வந்து பாருங்க, க்ளீன் பண்ணி முதல் பாவம் போட்டாச்சு. ஒரு பாருங்க, இந்த மாதிரி தீவன சாக்கில் இந்த குச்சி இல்லாமல் க்ளீன் பண்ணி, இப்போ இது மட்டும் கொட்டமுத்து மட்டும் எடுத்துகிட்டு போனோம்னா 40 கிலோ வருது. இங்கேயே எடை போட்டோம், எடை மிஷின் இருக்கிறதுனால 40 கிலோ. அது தோலும்பு போய் 25 கிலோ வருது மானாவரியில். மானாவரி தண்ணி பாய்ஞ்சது எப்படி எடை சேர்த்து வரும்னு நினைக்கிறேன் எப்படியும். ஆனால் எங்களுக்கு வந்து அவ்வளோதான் வந்துச்சு. ஏன்னா அப்போ தான் நாம் செய்கிற வேலை எப்படி என்னான்னு தெரியும்னும்ல. அதனால் நாங்கள் வந்து இங்கே வந்து விசாரித்து பார்த்தோம். கொட்டமுத்து உடச்சி எவ்வளோக்கு எடுத்துக்கிறீங்கன்னு. உடைக்கிறதுக்கு 2 ரூபா வந்து இப்போ எடுத்துக்கிறது வந்து 60 ரூபா எடுத்துக்கிறோம் நாங்கள். அப்புறம் வந்து எங்களுக்கு ஒரு இடத்துல தெரிஞ்சதுனால நாங்கள் வந்து நாமக்கல் பக்கத்தில் வையப்ப மலைன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே போய் உடைச்சோம். அங்கே வந்து உடைக்கிறதுக்கு உடச்சி அவங்களே எடுத்துக்கிறாங்க. 71 ரூபா மேலே கிலோ. எப்பயுமே 71 ரூபான்னாங்க. அதனால் நாங்கள் வந்து சேலம் ஆத்தூர் வந்து, அதனால் எங்களுக்கு வாடகை வந்து 4000 ரூபா ஆச்சு. 4000 ரூபா ஆச்சு. 2 பேர் இருந்தால் நல்லாயிருக்கும். ஒருத்தராக இருந்தால் நம்மகிட்ட குவாலிட்டி நிறையா இருந்துச்சுன்னா நம்ம ஒருத்தராக போகலாம். இப்போ பரவாயில்லன்னு தோணுது. இங்கே 60 ரூபாய்க்கு கிலோ கொடுக்குறது, அங்கே 10 ரூபா வருது. ஆனால் வாடகை சேர்த்து போகுது. நீங்கள்லாம் எந்தெந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னு தெரியாது. உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வந்து கொட்டமுத்தில் வந்து வேலை கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா பருத்திலாம் போட்டோம்னா டெய்லியும் ஆள் விட்டு எடுக்கணும், இது பண்ணணும். இப்போ இது வந்து போன தடவை ஒரு 2 ஆள் வச்சு எடுத்தேன். இது வந்து 2வது பாவம் ஒடிச்சிட்டு வந்தோம். ஏன்னா வெயில் தாங்க செம்ம அடி அடிக்குது. ஒன்றும் பண்ண முடியல. எல்லாம் 10 மணிக்கு மேலே வெளியவே வர முடியல. என்ன பண்ணுறது, நம்ம விவசாயிங்க செஞ்சு தான் ஆகணும். இருந்தாலும் பருத்திக்கு இது கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா வேலை நம்மளே செஞ்சால் தான் நம்ம விவசாயத்தில் வந்து ஏதாவது அவங்க கொடுக்குற இதுக்கு நம்ம இது பண்ண முடியும். அதனால் மானாவாரிக்கு எங்களுக்கு அங்கே குரங்கு தொல்லை இதெல்லாம் இருக்குது. அதனால் பரவாயில்லன்னு நினைக்கிறோம். நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள். யாருக்காவது இது பயனுள்ளதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இந்த உடைக்கிற இடமும் நாமக்கல்கிட்ட எவ்வளோ இது ரேட் போகுது. ஆத்தூரில் வந்து 60 ரூபா தான் கேட்குறாங்க. அங்கே வந்து 70 ரூபான்னு எடுத்துக்கிறாங்க. 10 ரூபா கிடைக்கிதுல்ல. வாடகை பக்கமாக இருந்தாலும் நீங்கள் அந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்கு தெரியும், வேறு எங்கேயாவது இருக்கவங்களுக்கும் தெரியாது. அதனால் வாடகையும் பார்க்கணும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.